சரி, இப்பொழுது நாம் எழுந்திருந்து நாம் ஒரு சங்கீத பகுதியை நாங்கள் வாசிப்போம். 119வது சங்கீதம், சங்கீதம் 119, 169வது வசனத்திலிருந்து 176வது வசனங்கள். 169 until 176, சங்கீதம் 119. நாம் பொறுமையோடு முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து நாம் பின்பு பாடல் ஆராதனைக்குள்ளாக நாம் செல்வோமாக. வாசிப்போம். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வார்த்தைப்படி என்னை விடுவித்தருளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுள். உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. காணாமல் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன். உமது அரியணை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். பிதாவே, இந்த மத்தியான வேளையிலும் மீண்டுமாக இந்த சபையாரோடு கூட சேர்ந்து கொடுத்த இந்த வாய்ப்புக்கு, ஆராதனைக்கு, சந்திப்புக்காய் நன்றி கூறுகிறேன். இந்த இடத்திலே ஆண்டவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்தவர்களை வெறுமையாக அவர்கள் செல்லாமல் உம்மை தரிசித்த சாஸ்திரிகள் வேறு வழியாய் போனார்கள் என்று நாங்கள் வாசித்தது போல இவர்கள் ஆண்டவரை புதுப்புறம் படைந்து புது பலன் அடைந்து இன்னும் புது உற்சாகத்தை பெற்று தைரியம் பெற்று விசுவாசம் அதிகரிக்கப்பட்டு செல்ல வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. இதோ இந்த மாதத்துடைய கடைசி ஆராதனையில் வந்து நிற்கிறோம். வருடங்கள் ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிறது. மாதங்களை நாங்கள் ஒரு தண்ணீரை போல செலவழித்து போட்டோம். ஆண்டவரே, தகப்பனே, கிருபை மாறாமல் எங்களோடு இரக்கம் மாறாமல் இருப்பதற்காக இந்த மாதத்தின் கடைசியில் நிற்கிற நாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி போதித்து தைரியப்படுத்தி கொண்டு வந்த எங்கள் அன்பு கர்த்தருக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசிர்வதியும், வந்த பிள்ளைகளை ஆசிர்வதியும், எங்கள் குழந்தைகளை, பெண்களை, வாலிபர்களை நீங்கள் ஆசிர்வதிப்பீர்களாக. உமக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோமாக. ஆரம்பத்திலே நான் பாட
புது வாழ்வு, நியூ லைஃப் இன் கிரைஸ்ட். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அந்தபடியாய் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின, புது சிருஷ்டி. அந்தபடியாக நம்மை புது சிருஷ்டியாக ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? எனவே பழைய காரியங்களை நினைத்து யோசித்து கவலைப்பட்டு குற்ற மனசாட்சியோடு இல்லாமல் கர்த்தர் புது காரியத்தை எல்லாவற்றையும் புது சிருஷ்டியாக நம்மை வைத்திருக்கிறார். எனவே மகிழ்ச்சியோடு கீதம் பாடுவோம், அவரை நாம் துதிப்போமாக. இன்னொரு பாடலை பாடுவோம். அன்பானவர்களே, இந்த கடைசி மாசத்திலே வந்திருக்கிறோம். இந்த மாதம் ஆண்டு அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். எனவே ஒரு நன்றி கீதத்தை நாங்கள் பாடுவோமாக. இசைஞானம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே
எனக்கு அருமையான கருத்துள்ள பிள்ளைகளை வருகின்ற நாங்கள் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமாக இருக்கிறபடினாலும் கொஞ்சம் ஒரு சில பாட்டுகளை நாங்கள் கிறிஸ்துமஸ் பாட்டுகளை கொஞ்சம் பாடிப்போம். இப்போ வந்து டைம் வந்து கிறிஸ்துமஸ் டைம் என்றபடினால நாம் இந்த ஒரு பாடலை பாடி கொஞ்சம் நம்மை சந்தோஷப்படுத்தி இந்த பாடல்களை நாங்கள் படிப்போமாக. சி மைனர் தான், டி மைனர். ஓகே, Devan
இந்த திருச்சபை உண்டாகிறதுக்கு முன்பாக பாடிய பாடல். ஆரம்பம், இந்த ஊழியம் தொடங்கும் பொழுது, ஜீவ திருச்சபை ஊழியம் தொடங்கும் பொழுது ஆரம்பத்திலே பாடிய கிறிஸ்துமஸ் பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாடல் இன்னும் மனதிலே நிற்கிறது. அந்த மணியாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை இன்னுமாக சோத்திருப்போமாக. அன்பானவர்களே, இதை நாங்கள் கர்த்தரை சோத்தரித்து ஒரு பாடலை படிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்த தெய்வம். அந்தபடியாக இயேசு ராஜா ஏழை என்னை தேடி வந்தார், உங்களை தேடி வந்தார். நாங்கள் கேம்ப்ல இருக்கும் பொழுது, நாங்கள் அகதிகளாக இருந்த பொழுது, ஒன்றுமே இல்லாத பொழுது, கைவிட்ட பொழுது, எல்லாரும் விட்ட பொழுது, எங்கள் தேசங்களை கைவிட்டது, எல்லாரும் கைவிட்டார்கள். கர்த்தர் நம்மை தேடி வந்தார், நம்மை ரட்சித்தார். இன்றைக்கு இங்கே சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு இன்றைக்கு நீங்க நிற்பதற்கு காரணமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீங்க அழியாமல் நாங்கள் இருப்பது அவரால் தான். அவரை மறந்துடாதீங்க. எதை மறந்தாலும் அவர் என்னை தேடி வந்த நாளை, உங்களை தொட்ட நாளை, சந்தித்த நாளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பாடுவோம் இந்த பாட்டு. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. Yeah.
அறிவீர்களா? இந்த வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர் நம்மை தேடி வருவதற்கு நாங்கள் யார் அன்பானவர்கள்? ஒன்றுமே இல்லை. நம்மை அழித்து விட்டு ஒரு புது சிருஷ்டியாக உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவருக்குள்ளாக படிக்கு நம்மே மாற்றி புது சிருஷ்டியாய் மாற்றி பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். என்ன அருமையான ரட்சகர், என்ன அருமையான கடவுள் நமக்கு இருக்கிறார். இந்த தேவனை, இந்த கடவுளை நாம் தெய்வமாய் கொண்ட ஜனம் உண்மையிலே பாக்கியம் உள்ளது, உண்மையாகவே பாக்கியம் உள்ளது. மறந்து போகக்கூடாது. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். கர்த்தரை நாம் இன்னமாக துதித்து இந்த பாடலை பாடி நாங்கள் துதிப்போமாக. இந்த கர்த்தருடைய பந்தி இருக்கிறபடினால சரியா இருக்கு. நம்ம அப்படி விட்டுரு. 6/8 6/8 C minor 6/8 C minor 6/8
துதிப்போமா? அவர் நம்முடைய நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நமக்காக சிலுவையிலே அறையுண்டார், மரித்தார், வணக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த ஜீவாதிபதி எல்லாருமே நம்ம துதிப்போமாக. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரால் சகல கணத்துக்கும் துதிக்கும் பொழுதும் ஆத்திரராய் இருக்கிறார் என்று எல்லாருமே நாம் இவனை போற்றுவோம், துதிப்போம். பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் உங்களை துதிக்கிறோம், உங்களை நாங்கள் போற்றுகிறோம். எவ்வளவு ஞானம் நிறைந்த பிதாவே, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எவ்வளவு அதிசயமானது, ஆச்சரியமானது. மகிமை தேவனே, நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். உலக மாணவரை சோத்திரம் கொடுக்கிறோம். மகிமையும் கனமும் துதியும் ஞானம் பலன் சோத்திரம் ஐஸ்வர்யம் எல்லாமே ஆண்டவருடையதாகும். ஆண்டவரே, உடைய பாதத்தில் வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதத்தில் உடைய பாதத்தை நாங்கள் வணங்கிக்கொண்டே நடக்கிறோம். பிதாவே, சோத்திரம் உடைய பாதத்தை தூக்க வணங்குகிறோம். உலகமே ஆண்டவரை கொள்ளக்கூடாது, பரலோகம் உண்மை கொள்ளாது. மகாதேவன் எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ண கொண்டு கொண்டேன். பிதாவே, உங்களுடைய தாழ்மை, உங்களுடைய ஆண்டவரின் எளிமை தாழ்மையாக சேர்த்திருக்கும் அனுசரிக்கிறோம். ஒன்றுக்கு உதவாத ஆண்டவருடைய காரியங்களுக்கு இடமளித்த இந்த சதத்தில் நீ வாசம் பண்ணுகிறேன். ஒரு திருவாலயமாக மாற்றியிருக்கார். உடைய தாழ்மை நீக்கமே போற்றுகிறேன். எல்லாமே எங்கள் அன்பரச ஆத்மனை பற்றால் இயேசுவே அது மகிமையின் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். சர்வ வல்லவருக்கே துதியான மகிமை நாங்கள் போற்றுகிறோம். மகிமை உண்டாவதாக, இந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அருள்நாதருக்கு மகிமை உண்டாவதாக, கிருபை நாதருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தரே, நாங்கள் போற்றுகிறோம். மகிமை நிறைந்தவரே, ராஜாதி ராஜாவே, அருள்நாதரே, கிருபை நாதரே, உன்னத நாதரே, நாங்கள் போற்றி பேசுகிறோம். பரிசுத்தரே, நாங்கள் வணங்குகிறோம். தேவர்கள் வாழ்ந்திருக்கிறேன் பூமியிலே ஆண்டவரே, பரிசுத்தரே எல்லாம் பேசுவோம் அழைத்து எனக்கு ஆண்டவரை இருக்கின்ற மகாதேவனை நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். தேவ பிரசனத்துக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். உங்கள் மீது எனக்கும் கிருபையுமாய் இருப்பீராக. ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவே, உங்கள் மீது எனக்கும் கிருபையுமாய் ஆண்டவரே, எங்கள் எல்லா சகல பாவங்களை மன்னித்தவர், உங்களை பார்க்கும்போது அடிக்கப்பட்டவர்கள் ரத்தம் சிந்தியவரை ஜீவனை விட்டவரை நமஸ்கரிக்கிறோம். மகாபிரதான ஆசாரியாரை தலாமல் பார்த்து அவர்களுக்கு தனக்கு பேசுகிறார். உன்னத தேவனுடைய நன்றி செலுத்துகிறோம். அருள்நாதருக்கு, கிருபை நாதருக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னத மாணவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சதா காலம்
பெரிய கூட்டமாக நல்ல மீட்பனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மீட்பனை நாங்கள் நன்கு பிடிக்கிறோம். தங்கள் வீட்டு ஆண்டவரே நமக்கு மகிமை நாங்கள் செலுத்துவோம். இப்பொழுது நாம் இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். செய்திகளை கேட்டிருப்பீர்கள். பெரிய அனர்த்தம், பெரிய சூறாவளி எல்லா பகுதியிலும் அல்ல, விசேஷமாய் மலைய பகுதியில் இடித்து கொட்டி இந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. நாங்களும் எங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே என்ன இருந்தாலும் பேரிடர், அப்பாவியான மக்கள், காலகாலமாக அழிவுதான் ஸ்ரீலங்கா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. யுத்தம், எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சது. அப்படியாக பொருளாதார பிரச்சனை பெருசு வந்த தாக்கம் வந்தது. இப்ப இயற்கை அனர்த்தம். எனவே தேசம் சோதம் குமராவை கொத்து அப்படியே அக்னினால இல்லாமல் அந்த தேசம், அந்த தீவு இல்லாமல் போகாது பிடிக்கும். ஆபிரகாம் வேண்டிக் கொண்ட நிமித்தம் 5 நீதிமன்ற நிமித்தமாவது தேசத்தை அளிக்காதிருப்பீர்களா என்று சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று கேட்டபடி நாம் எல்லாருமாக இலங்கை தேசத்துக்கு ஒரு விஷயம் குரல் கொடுப்போம். ஆண்டவர் எல்லாரும் மக்கள் தேசத்திலே அவரு நீதிமன்ற நிமித்தமாவது தேசம் அழியாமல் அந்த அநேகம் ஏழைகள், எளியவர்கள், விதவைகள், மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கலக்கிறோம். இந்த தேசத்தில் இலங்கைக்கு எதிரே ஆண்டவர் ஏற்பட்டிருக்கின்ற அனைத்தும் சூறாக இருக்கிறோம். எத்தனை மக்கள் எடுத்தவர்கள் எல்லாம் அறிந்திருக்கிறேன். மற்றும் நிவர்த்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நோய்களோடு பாடுகளோடு அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம், பதிவு பேசுகிறோம். ஆண்டவரே, நீதிமன்ற நிமித்தம் இந்த சீர்க்கம் அடங்கி ஆண்டவர் தேசத்தில்
சுபிட்சம் உண்டாவதாக. ஆண்டவரை புயல் சீற்றம் அது ஆண்டவர் உதவிக்காரங்க ஊட்டப்படுவதாக. ஏழை எளியவர்களுக்கு ஆண்டவர் உதவி கிடைக்கட்டும், உடை கிடைக்கட்டும், இருப்பிடம் கிடைக்கட்டும். இப்படியா உதவி செய்த மக்களுக்காக நன்றி கூறுகிறோம். அந்த ஏழை மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்த சமூகங்களுக்காக உதவி நிறுவனங்களுக்காக நன்றி கூறுகிறோம். அவர்களை பலப்படுத்துவீராக. இந்த தேசத்திலே ஆண்டு நாங்கள் வந்தால் எங்கள் இதயம் அங்கே இருப்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களே எங்கள் தேசத்தின் மீது உடைய கிருபை இருப்பதாக, கிருபை இருப்பதாக, கிருபை இருப்பதாக. அதே சமயம் நாங்கள் பெல்ஜியம் தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேதம் அப்படி சொல்லுகிறது. நாங்கள் அமைதலோடு கலகம் இல்லாமல் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணும் பொருட்டு ராஜாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அதாவது அரசாங்கங்களுக்காக. எனவே உங்களில் யாராவது ஒருவர் ஏவப்பட்டவர்கள் சத்தமாக ஜெபியுங்கள். உங்கள் பெல்ஜியம் தேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே தகப்பனே, இந்த மத்தியான உலகமையா நோக்கி துடிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெல்ஜியம் தேசத்தை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புத் தருகிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அடைக்கலமாய் கொடுத்த பட்டணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு நாங்கள் எப்படி வந்தோம் என்றது ஆண்டவரே நீர் ஒருவரை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகமையா இந்த பெல்ஜியம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும், ராஜாக்கள், அதிகாரிகள், புறஜாதி மக்கள், இந்த பெல்ஜியம் தேசத்தில் இருக்கிறவர்கள், இலங்கை மக்கள், இந்தியா மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி விசேஷமாய் ரட்சிப்பை கண்டடைய ஆண்டவர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக செபிக்கிறோம். அதே போல இந்த தேசத்தில் இயற்கை அழிவோ செயற்கை அழிவோ எந்த பயங்கரவாதங்களும் வராதபடிக்கு இந்த தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். இந்த தேசத்திலே அடைக்கலமாய் வந்திருக்கிறோம் ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீதி இரக்கம் நீர் செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசம் ஒரு ஆசீர்வாதமான தேசமாய் இருக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த பெல்ஜியம் தேசத்தை உடைய கரத்திலே ஒப்பு தருவோம். இயேசு நாமத்துக்குறாவே. இந்த பாடல் ஒரு வாக்குத்தத்தமான பாடல். கர்த்தத்தாவே வந்திருக்கிற நீங்கள் எந்த நிலைமையில் இருப்பீர்கள் என்று நான் அறியேன், கர்த்தர் அறிவார். எனவே இந்த பாடல் உங்களை தொடரட்டும், உங்களை பலப்படுத்தட்டும், என்கரேஜ் பண்ணட்டும், உற்சாகப்படுத்தட்டும். ஆபத்து காலத்திலே அருளான துணை இயேசுவே, ஆபத்து காலத்திலே அருளான துணை இயேசுவே,
Amen.